எழுத்தச்சனின் ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 5ஆம் நாள் கதை. பட்டாபிஷேக விக்னம். முடிசூட்டு விழாவிற்கு வந்த தடை. சத்திய நெறி பிறழாத வீர மன்னனான தசரத மன்னன் தன் மகனின் முடிசூட்டு விழாவை நிச்சயம் நிகழ்த்தி முடிப்பான் என்று மக்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டு இருக்க, கேகய நாட்டு இளவரசிக்கு அன்னை கைகேயியின் வசப்பட்டவனான அரசன் தசரதன் இருப்பதால் தேவர்களின் மனதிற்குள் கவலை மிகவும் பெருகியது. தேவி துர்க்கையே, பகவதியே, துயரங்களை அளிப்பவளே, எங்கள் துன்பங்களை போக்கி அருள்வாயாக. அம்பிகையே, தசரத மன்னன் காம மயக்கத்தில் மூழ்கியவர் அல்லவா? கைகேயின் எண்ணமே அவருக்கு கட்டளையாகிவிட்டது. இதை ஏதேனும் ஒரு நல்ல வழியில் திசை திருப்ப வேண்டும் என்று கூறி வருத்தி கொண்டிருந்த வேளையில் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து கலைமகளாகிய சரஸ்வதி தேவியிடம் இவ்வாறு வேண்டினர். உலக அன்னையே, சரஸ்வதியே, பாரதியே, நீங்கள் விரைவாக அயோத்திக்கு எழுந்துள்ள வேண்டும். நாங்கள் சிந்தித்து கண்டதில் ராமபிரானின் பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களை தவிர வேறு வழியில்லை. உடனே சென்று மந்திரையின் நாவில் அமர்ந்து அவளை கொண்டு இவைகளை சொல்ல வைத்து பிறகு கைகேயின் மூலமாகவே கூறி இந்த அபிஷேகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் இங்கு மீண்டும் எழுந்தருளலாம் என்று தேவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு வாணி தேவியும் தேவர்களின் காரியம் நிறைவேறுவதற்காக மந்திரையின் வாக்கினில் சென்று குடிக்கொண்டாள். அப்போது கூன் விழுந்த 3 கோணல்கள் கொண்ட மந்திரையின் மனதில் மாற்றம் ஏற்பட்டு உடனே அரண்மனையின் மேல்தளத்திற்கு ஏறி சென்றார். விரைந்து வந்த மந்திரையை கண்ட கைகேயி அவளிடம் வினவினாள். மந்திரையே சொல், நாடு முழுவதும் எதற்காக இப்படி விமர்சையாக அலங்கரித்திருக்கிறார்கள்? மந்தரையின் கூற்று. தாமரை கண்ணனான ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் என்பது நிச்சயம். அதிர்ஷ்டமில்லாதவளே, மூட தேவியே, மிகுந்த அகந்தை கொண்டவளே, எதுவும் அறியாமல் எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. மிகப்பெரியதொரு ஆபத்து உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உனக்கு ஆதரவாக சுற்றத்தார் யாரும் இல்லை என்பது நிச்சயம். பெண்ணே, பெண் குலத்தின் திலகமே, நாளை ராமனின் பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது. கைகேயி அன்னையின் எதிர்வினை. இவ்வாறு மந்தரை கூறியதை செவிமடுத்து கேகய நாட்டின் இளவரசியான கைகேயி அன்னை பரபரப்புடன் எழுந்திருந்தாள். மிகவும் விசித்திரமான அழகிய ஒரு பொன் சிலம்பை தங்க கொலுசு மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் அன்போடும் மந்தரைக்கு பரிசாக அளித்தாள். கைகேயின் பதில் வரிகள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இந்த சமயத்தில் என்ன துன்பம் வந்துவிட்டது என்று நீ கூறுகிறாய் என்பதற்கான காரணத்தை என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. என் ரகுராமனை விட பிரியமானவர் எனக்கு வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். அது மட்டுமல்ல, என் சொந்த மகனான பரதனை விட ராமனிடமே எனக்கு அன்பும் பாசமும் அதிகம். ராமனுக்கும் தாய் கௌசல்யை விட என் மீதுதான் அன்பு அதிகம் உண்டு என்பதில் எந்த ஐயமும் இல்லை. என் மீது அவனுக்கு இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் மரியாதையும் வேறு யாரிடமும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். நல்ல பொருட்கள் எதை கண்டாலும் என் மகன் ராமன் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வான். யாருடைய மனமும் புண்படும்படி ஒருபோதும் பேச மாட்டான். மனிதர்களிடையே அவன் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை. அன்னை கைகேயி எவ்வித தயக்கமும் இன்றி மிகவும் விருப்பத்தோடு உபசரித்து வந்தாள். மூடப்பெண்ணே, உனக்கு ராமனிடமிருந்து பயம் வர காரணம் என்ன? என் மூத்த மகன் ராமன் எல்லோராலும் விரும்பப்படுபவன், வைராக்கியம் கொண்டவன், சாந்தமானவன், தயை உள்ளவன். கேகய ராஜனின் மகளின் கைகேயின் வார்த்தைகளை கேட்டு கலங்கிய மனதுடன் மந்தரை மீண்டும் கூறினாள். பாபியே, எனது பெரும் துயரத்திற்கான காரணத்தை செவிமடுப்பாய். அரசன் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்பது உனக்கு தெரியவில்லையா? அரசன் தனது மகனான பரதனையும் அவனுக்கு பிரியமான சித்ருக்னையும் திட்டமிட்டே தாய்மாமன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தான். ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்டால் லக்ஷ்மணனுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தில் பங்கு கிடைக்கும். சுமித்ரை பாக்கியசாலி. ஆனால் பாக்கியமற்ற நீயோ தினமும் கௌசல்யக்கு பணிவிடை செய்யும் பணியாளாவாய். கௌசல்யை மகனை ராமனை பரதனும் சேவித்து வாழ வேண்டிய நிலை வரும். அரசியாக இருப்பதில் எந்த நன்மையும் இனி உனக்கு இல்லை. நாட்டை விட்டு துரத்தாவிட்டாலும் உனக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. சபதத்தினால் சகோதரி மற்றொரு மனைவியால் ஏற்படும் அவமானத்தாலும் துன்பத்தாலும் இந்த பூமியில் வாழ்வதை விட மரணமே மேல் என்பதில் ஐயமில்லை. உனக்கு நன்மையானதை நான் கூறுகிறேன், செவிமடுப்பாயாக. உனக்கு உற்சாகம் இருந்தால் இந்த காலத்தில் தந்தை தன் மகனுக்கே முடிசூட்டுவான். நாவரன் மன்னன் ராமனை 14 ஆண்டுகள் காட்டில் வாழவும் பூபாலரின் மன்னன் ஆணைய வைக்க வேண்டும். நாடு முழுவதும் பரதனுக்கு கொடுப்பதன் மூலம் புகழ்பெற்ற உனக்கும் நெடுங்காலம் அங்கு வாழ முடியும். இதற்கு ஒரு உபாயமும் வழியும் வேண்டும்
வேண்டுமென்றால் என் உயிருக்கு நிகரானவளே, அதை நான் உனக்கு கூறுகிறேன். முன்னர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நிகழ்ந்த போது தேவேந்திரனுக்கு உதவுவதற்காக தசரத மன்னன் தன் வில்லையும் அம்புகளையும் ஏந்தி தன் சேனைகளுடன் தேரில் ஏறிச் சென்றார். உன்னையும் உடனே அழைத்து கொண்டு அவர் விண்ணுலகம் சென்று தயாராக அசுரர்களோடு போரிட்ட போது தேரின் அச்சு முறிந்து போனதை போர் தீவிரத்தில் தசரத மன்னன் அறியவில்லை. விரைவாக அந்த அச்சின் துளைக்குள் உனது கரங்களை வைத்து தைரியமாக நீ ஆச்சரியப்படும் வகையில் கணவனின் உயிரை காப்பதற்காய் போர் முடியும் வரை அப்படியே நின்றாய். பகைவர்களை அழித்து மன்னன் தசரதனும் போரிலிருந்து மீண்ட வேளையில் உன்னுடைய இந்த செயலை கண்டு மிகவும் மகிழ்ந்து உன் மெல்லிய உடலை தழுவி கொண்டு புன்னகையோடு மன்னன் அப்போது கூறினார், உன் செயல் மிகவும் நன்று. சிந்தித்து பார்த்தால் நான் உனக்கு 2 வரங்கள் தருகிறேன். நீ என்னை காப்பாற்றியதால் அதை நீ இப்போது கேட்டு பெற்றுக்கொள். மந்திரையின் சொற்களை கேட்டு அன்னை கைகேயியும் தன் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து கூறினாள், மன்னர் பெருமானை எனக்கு தருவதாக கூறிய வரங்களை எப்போதே தருவீராக. நான் ஒரு தருணத்தில் உங்களிடம் வேண்டுவேன், அதை தராமல் இருக்கக்கூடாது என்று மன்னரிடம் வாக்களிக்கப்பட்ட 2 வரங்களையும் தயக்கமின்றி உடனடியாக கேட்க வேண்டும். நானும் மறந்துவிட்டிருந்தேன். உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் இப்போது என் நினைவிற்கு வந்தது. உடனே வீரத்துடன் கோப அறையில் சீன அறையில் சென்று கோபத்துடன் படுத்துக்கொள். நகைகளையும் அணிகலன்களையும் கழற்றி எறிந்துவிடு. உன்னுடைய அடர்ந்த கூந்தலை அவிழ்த்துவிடு. அழகு நிறைந்த உன் உடலில் தூசியை பூசிக்கொண்டு அழுக்கடைந்த ஆடையை உடுத்திக்கொண்டு பூமியிலேயே படுத்துக்கொள். கண்ணீரால் உன் முகமும் மார்பும் நனையும்படி அழுது புலம்பி மன்னரிடம் அந்த வரங்களை கேட்டு பெற்றுக்கொள். மன்னரும் உண்மையை கூறி உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். மந்திரை கூறியபடியே சிறிதும் தாமதிக்காமல் அன்னை கைகேயியும் அதுவே சிறந்த வழி என்று தீர்மானித்து மனமயக்கத்தை உண்டாக்கும் கோப கிரகத்தை அடைந்தாள். கைகேயி மந்திரையிடம் கூறினாள், இனி ராகவன் ராமன் காட்டிற்கு செல்லும் வரை நான் இங்கேயே படுத்து கிடப்பேன். இல்லையெனில் என் உயிரையே மாய்த்து கொள்வது நிச்சயம். பூமி பொறுப்பை ஏற்கும் பொருட்டு இன்று பரதனுக்கு அரசன் பட்டாபிஷேகம் செய்தால் நான் உனக்காக போகம் தூய்க்கும் பொருட்டு வேறு நல்லதொரு 100 தேசங்களை தருவேன். இதில் எந்த ஐயமும் இல்லை. எக்காலத்திலும் இதில் ஒரு மாற்றமும் வராது. நீ மனதால் நினைத்த காரியமும் திடமாக நிகழும் என்று கூறிவிட்டு மந்திரை சென்று விட்டாள். அதன் பின்னர் அரச நீதியை குறித்து சிந்தித்து கண்டால் அரசியும் கைகேயி வீரனாகவும் தயை உள்ளவனாகவும் நல்ல குணங்களும் ஆச்சாரங்களும் உடையவனாகவும் நீதி அறிந்தவனாகவும் தன் ஆசானின் சொற்படி நடப்பவனாகவும் நற்சீலனும் தூய உள்ளம் கொண்டவனாகவும் கல்வியில் ஆர்வம் உள்ளவனாகவும் நல்ல சீடனாக விளங்குபவனாக இருந்தாலும் கூட தீயோர் சேர்க்கையால் காலப்போக்கில் நல்லோரை பழிக்கும் துயரம் வந்து சேரும். எனவே தீயோர் சேர்க்கையை வெகு தூரம் விலக்க வேண்டும். முயன்று நற்குணமுடைய மனிதர்களில் சேர வேண்டும். கருங்கல் பட்டால் தங்கமும் தன் ஒளியை இழக்குமே. எனினும் தசரத மன்னனால் தாமரை கண்ணன் ராமன் அபிஷேகத்தின் நிமித்தமாக அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் கூறிவிட்டு அந்த புறத்திற்குள் பிரவேசித்தான். அப்போது தனது பிராண பிரியையாக தனது மனைவியை காணாததால் மிகவும் கலங்கியவனாய் அந்த அரசன் தன் உள்ளத்தில் இவ்வாறு சிந்தித்தான், இந்த மாளிகைக்குள் நான் சென்று சேரும் விதம் எப்போதும் பேரழகுடன் என் அருகில் வருவாளே. பேரழகியான் இவள் எங்கே சென்றாள்? போதும் என் அருகில் புன்னகையோடு வரும் கைகேயி எங்கே சென்றாள்? மந்தாகினி ஆறு போல மெல்ல நடந்து வரும் இயல்புடையவள் எங்கே? தாசிகளே கூறுங்கள், நற்குணங்கள் நிறைந்த உங்கள் எஜமானி எங்கே சென்றாள் என்று மன்னர் வினவினார். மன்னர் அவ்வாறு வினவிய போது அரசியின் தோழிகள் கூறினார்கள், பணிப்பெண்கள் கூறினார்கள், மன்னவா, தேவி கோப அறைக்குள் கோப கிரகத்திற்குள் நுழைந்து விட்டார். அதன் காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் அங்கே சென்று தாமதிக்காமல் அரசியின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள். அதனை கேட்ட மன்னர் பயத்துடனும் பதற்றத்துடனும் அங்கே சென்று அவளுக்கு அருகில் அமர்ந்தார். மெல்ல அவளை தடவி கொடுத்து கூறியதாவது, பிரியே சுந்தரி, என்னவென்று கூறுவாய்? என்ன ஆயிற்று? என் தலைவியே, வெறும் தலைவி, உடலெல்லாம் தூசி படிய இவ்வளவு துயரத்தோடு நீ ஏன் படுத்து கொண்டிருக்கிறாய்? மனதை மயக்கும் அழகே, நற்குணமுடையவளே, உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்று என்னிடம் கூறுவாய். என் நாட்டு மக்களில் எவருமே உனக்கு விருப்பமில்லாததை செய்ய துணிய மாட்டார்கள். பெண்களோ ஆண்களோ அல்லது தேவர்களோ உனக்கு விருப்பமில்லாததை செய்தது யார்? அவன் தண்டனைக்குரியவனோ அல்லது மரண தண்டனைக்கே உரியவனோ? நான் சிந்திக்காமல் அவனுக்கு தண்டனை அளிப்பேன். மிகவும் ஏழையான ஒருவன் உனக்கு பிடித்தவன் என்றால் அவனை பெரும் செல்வந்தனாக்கி வைப்பேன். மிகவும் செல்வந்தனான ஒருவன் உனக்கு பிடிக்காதவன் என்றால் அவனை நான் ஏழையாக்குவேன் என்றும் சங்கல்பிக்கிறேன். முதியவனை வாலிபனாகவும் வாலிபவனை முதியவனாகவும் மாற்ற வேண்டும் என்றால் கூட உனக்காக நான் என் உயிரையும் தந்து
தந்து மாண்பை காப்பேனே. மானினியே, இந்த துயரத்திற்கு என்ன காரணம்? என் உயிரை விட எனக்கு பிரியமானவன் ராமன். அத்தகைய ராமனே என் மைந்தன். மங்கள குணங்கள் நிறைந்த அந்த ராமன்தான் நான். பெண்களின் திலகமே, உனக்கு எது விருப்பமோ அதனை நான் செய்வேன். என்னை இப்படி துன்புறுத்தாதே. இவ்விதம் தசரத மன்னன் கைகேயியிடம் உண்மையை கூறியதை கேட்டு தெளிவு பெற்றவளாய் தன் விழிநீரையும் துடைத்து கொண்டு மன்னனிடம் மென்மையாக கூறினாள். சத்திய பிரமாணத்தை காப்பவரான தாம் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தது உண்மை என்றால் எனது நன்மைக்காக கூறியதை வீணாக்காமல் அந்த சத்தியத்தை காப்பாற்றுங்கள் அரசே. முன்னொரு காலத்தில் தேவாசுர போரின் போது உங்கள் துன்பத்தை தீர்த்து உங்களை காப்பாற்றிய போது மகிழ்ச்சி அடைந்து தாம் எனக்கு 2 வரங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா? தேவைப்படும் நாளில் கேட்கிறேன் என்று கூறி அந்த 2 வரங்களையும் உங்களிடமே நான் பாக்கியாக வைத்திருக்கிறேன் பூபதியே. அதில் ஒரு வரம் எனது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது. கைகேயியின் வரங்களாவன பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். பின்னர் ராமன் வனவாசத்திற்கு தானாகவே செல்ல வேண்டும். நரபதியாகிய வீரன் சடை முடியும் மர உரியும் தரித்து முனிவர் வேடமேற்று அடர்ந்த வனத்தில் 14 ஆண்டுகள் வாழ வேண்டும். கிழங்குகளையும் கனிகளையும் உட்கொண்டு வாழ வேண்டும். மன்னரை பூமியை ஆள்வதற்கு பரதனையே நியமிக்க வேண்டும். ராமனும் சீதையும் காட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகிய இந்த 2 வரங்களையும் தந்தருளுங்கள். இல்லையேல் எனக்கு மரணத்தை தவிர வேறு வழி இல்லை நிச்சயமாக. தசரத மன்னனின் துயரம் என்று கைகேயி உரைத்ததை செவிமடுத்த பின்னர் மன்னன் மயங்கி தரையில் விழுந்தார். வஜ்ராயுதம் தாங்கிய பர்வதத்தைப் போல பூமியில் உணர்விழந்த நிலையில் விழுந்த மன்னன் சில முகூர்த்த நேரத்திற்கு பின்னர் வெளிநீர் சிந்தியவாறு நடுங்கியபடியே, ஐயோ, என்ன மாதிரியான கொடிய வார்த்தைகளை கேட்க நேரிட்டது? கொடிய கனவா இது? நான் காண்பது என்ன? என் மனதில் திடீரென பைத்தியக்காரத்தனம் பிடித்து விட்டதா? அல்லது என் மரண காலம் கெட்டுவிட்டதா? சிவனே, இறைவா, என்ன இது? தாமரை கண்ணா, பரபிரம்மே, புலியின் அறையில் வசிப்பதைப் போல அருகே நின்றிருந்த கொடூர மனம் கொண்ட கைகேயின் முகத்தை பார்த்து பார்த்து பயமடைந்த தசரத மன்னன் பெருமூச்சு விட்டவாறு பின்வருமாறு கூறினார். தசரத மன்னனின் புலம்பலும் வேண்டுகோளும். ஏன் இப்படி பேசுகிறாய் பெண்ணே? ராகவன் ராமன் உனக்கு என்ன தீங்கிழைத்தான்? என் உயிரையே பறிக்கும்படியான இந்த வார்த்தைகளை நீ இப்போது கூறுவதற்கு காரணம் என்ன? ராமனின் நற்குணங்களை குறித்து முன்னரெல்லாம் நீ புகழ்ந்து பேச நான் கேட்டிருக்கிறேனே. என்னையும் கௌசல்யா தேவியும் ராமன் தன் மனதில் ஒன்றாகவே கருதுகிறான். இருவரிடையேயும் எந்த வேறுபாடும் பாராட்டுவதில்லை என்றுதானே முன்பெல்லாம் நீ கூறினாய். இன்று உனக்கு இப்படி தோன்ற காரணம் என்ன? நற்குணமுடையவளே, உன் மகனுக்கே ராஜ்யத்தை கொடுத்து விடலாம். அதற்காக ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டுமா என்ன? ராமனால் உனக்கு எந்த பயமும் உண்டாகாது. பரதனே நாட்டின் மன்னனாக அரியணையில் அமரட்டும். கைகேயின் வாதமும் எச்சரிக்கையும் என்று கூறி அழுதவாறே சென்ற மன்னன் தசரதன் உடனே கைகேயின் பாதங்களில் பணிந்து வணங்கினார். கோபத்தால் விழிகள் சிவக்க கைகேயி அன்னையும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான தசரத மன்னரிடம் கூறினாள். மன்னரே, உமக்கு மூளை குழப்பம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதா? நீர் ஏன் இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாத வார்த்தைகளை கூறுகிறீர்கள்? பொய் வார்த்தைகளை கூறினால் கொடிய நரகமே வந்து சேரும். தாமரை கண்ணனான ராமன் நாளை காலையிலேயே எந்த சந்தேகமும் இன்றி காட்டிற்கு செல்லாவிட்டால் மன்னராகிய உமக்கு முன்னாலேயே என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். இந்த பூமி தசரத சக்கரவர்த்தி சத்தியத்தை காப்பவர் எனும் உமது பெரும் புகழை காப்பாற்றிக் கொள்ளும். மார்க்கத்தை கைவிட்டதால் துயரங்களை அடைய வேண்டியதாயிற்று. ராமன் மீது தாங்கள் எடுத்த சூழலையும் மன்னனை வீணாக பொய்யாக்கி விடாதீர்கள். தேவி கைகேயின் வற்புறுத்தலான வார்த்தைகளையும் ராகவ பெருமானை பிரிய நேர்ந்ததையும் எண்ணி துயரக்கடலில் மூழ்கியவராய் வருத்தத்தோடு மயங்கி விழுந்தார் தசரத மன்னர். பின்னர் விழித்தெழுந்திருந்தும் படுத்து கொண்டு மகனை குறித்தே எண்ணியும் பேசியும் அழுதும் எப்போதும் ராம 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 என்றும் புலம்பியபடியே அந்த இரவு ஒரு ஆண்டை போல கழிந்தது. செவ்வானம் தோன்றும் விடியற் காலையில் பந்திகளும் பாடகர்களும் ஆகிய அனைவரும் மங்கள வாத்தியங்கள், துதிப்பாடல்கள், புகழுரைகள் மற்றும் பல்வேறு சங்கீத நாதங்களால் மன்னனை துயிலெழுப்ப முற்பட்டனர். ஆனால் கோபத்தில் இருந்த கைகேயி அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தினாள். அவர்களும் திடுக்கிட்டு நின்றார்கள். அப்போது பட்டாபிஷேக கோலாகலத்தின் பொருட்டு தெருக்கள் எல்லாம் மக்களால் நிறைந்திருந்தன. அந்தணர்களும் நில மன்னர்களும் வைசியர்களும் சூத்திரர்கள் முதலிய மக்களும் தபஸ்விகள் கூட்டமும் கன்னியரின் கூட்டமும் ஒளி வீசும் வெண்கொற்ற குடை, விசிறி, சாமரம், தாளம், கொடி, தோரணங்கள், பொன்னாலான ஆபரணங்கள் முதலான அலங்காரங்களும், யானைகள், குதிரைகள், தேர்கள், காலாட்படைகள் மற்றும் நகர மக்கள், மகளிர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். பொன்னும் ரத்தினங்களும் மிளிரும் தெய்வீக சிம்மாசனம், பொன் குண்டலங்கள், புலித்தோல் மற்றும் வசிஷ்ட முனிவர் கட்டளையிட்ட அனைத்தையும் எந்த குறையுமின்றி விரைவாக சேகரித்து சேர்த்தனர். பெண்கள், குழந்தைகள், பெரியோர்கள் உட்பட நகர மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வம் எனும் பெருங்கடலில் மூழ்கியவர்களாய் இரவில் உறக்கத்தையும் துறந்து தங்கள்
மனங்களில் பொங்கி வழியும் பரமானந்தத்தோடு வாழ்ந்திருந்தனர். நம்முடைய உயிரை போன்ற ஸ்ரீ ராமகுமாரனை தூய்மையான ரத்தின கிரீடத்தை சூட்டி அழகாக மிளிரும் ரத்தின குண்டலங்களாலும் ஒளிவீசும் கன்னங்களாலும் தாமரை இதழ் போன்ற அழகிய விழிகளாலும் முழுமணி மண்டலம் போன்ற திருமுகத்தாலும் நிலவு போன்ற சுந்தர மந்தகாச புன்னகையாலும் முல்லை அரும்பு போன்ற சீரான பற்களாலும் செம்பருத்தி மலர் போன்ற சிவந்த உதடுகளாலும் கழுத்திலும் மார்பிலும் ஒளிரும் இரத்தின மாலைகளாலும் அழகிய திருமார்பு மற்றும் திருவயிற்றினாலும் அந்தி மேகம் போன்ற பீதாம்பர மஞ்சள் ஆடையினாலும் அவ்வாடையின் மேல் பிளரும் ஒட்டியானத்தாலும் மெல்லிய இடையினாலும் யானை அரசனின் தும்பிக்கையை போன்ற வணங்கி தொழத்தக்க தொடைகளினாலும் வெள்ளை யானையின் தலை போன்ற முழங்கால்களாலும் மன்மதனின் அம்பராதுளி போன்ற கணற்கால்களாலும் கம்பீரமும் நற்பண்புகளும் நிறைந்தவனும் வணங்குவோரின் பாத தாமரைகளின் ஒளியும் தாமரை மலருக்கு ஒப்பான அழகிய உள்ளங்கால்களும் தேவேந்திரனின் வஜ்ராயுதம் தோற்கும் தெய்வீக திருமேனியும் ஹாரங்களும் கடகங்களும் வளையல்களும் மோதிரங்களும் உள்ளிட்ட அழகிய ஆபரணங்களின் வரிசையை அணிந்தவனும் யானை வீரனின் கழுத்தில் அசைவின்றி தொங்கும் வெண்கொற்ற குடையை சுமந்து நிற்பவனுமாகிய தனது இலக்குமணனாகிய சகோதரனுடனும் லக்ஷ்மி தேவியின் உறைவிடமான ராமச்சந்திரனை நாம் அனைவரும் காண்போம். இனி நமக்கு வேறு என்ன வேண்டும்? மனதில் நாம் பெரிதும் விரும்பிய மன்னாளும் மன்னனின் மகனான ராமனை காலை விடியலில் நிச்சயம் காண்போம். இரவு என்ற அறைக்கு முடியாமல் நீடிக்கிறதே என்று மிக்க துயரத்தோடும் ஆவலோடும் சூரிய கடவுளான மார்த்தாண்டனை தொடர்ந்து நோக்கியும் ஆனந்தம் என்னும் பூர்ண அமிர்த கடலில் மூழ்கியும் பின்னர் கரையேறியும் நகரவாசிகள் மரியாதையுடன் வீற்றிருந்தனர். தடைப்பட்ட பட்டாபிஷேகம், விச்சின் அபிஷேகம். அந்நேரத்தில் சூரியனும் உதித்து விட்டான். மன்னன் தனது துயிலிலிருந்து எழுந்திருந்தான். என்ன ஒரு அறிவீனம் இது என்று மனதில் சிந்தித்து மெல்ல மெல்ல அமைச்சர்களில் சிறந்தவரான சுமந்திரன் அந்த புறத்திற்கு விரைவாக சென்றான். ராஜீவ மித்திர கோத்திரத்தில் உதித்த மன்னரே, ராஜராஜேந்திர பெருமானே, வெற்றி பெறுக இவ்வாறாக மன்னனை துதித்து நமஸ்கரித்து அடிபணிந்து நின்றபோது மிகவும் தீனமான கண்ணீர் வடித்து தரையிலே கிடக்கும் நரேந்திரனை தசரதனை கண்டு மிகுந்த கவலையடைந்த சுமந்திரன் உடனே அன்னை கைகேயிடம் வினவினான். தேவநாதி சமமான ராஜபிரியமானவளே, தேவி கைகேயி எப்போதும் வெற்றி பெறுக. பூலோக பாலகனான மன்னரின் இயற்கை குணம் மாறுவதற்கு காரணம் என்னவென்று என்னிடம் கூறுவீராக. அரசரின் வல்லவையே என்று கேட்ட சுமந்திரனிடம் கைகேயிடம் உடன் கூறத் தொடங்கினாள். இரவில் வேந்தனுக்கு உறக்கமே வரவில்லை. காரணம் என்னவென்று தெரியவில்லை. உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவரது மனதிற்கு சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டது. ராமா ராமா என்று ராமநாமத்தை ஜபித்தும் ராமனையே மனதில் நினைத்தும் மக்களுக்கு நன்மை செய்யும் சேவையை தடுத்து நிறுத்தச் சொல்லியும் மன்னன் மிகவும் ஆகுலம் அடைந்துள்ளார், கவலை அடைந்துள்ளார். ராமனை காணாததால் தான் மன்னருக்கு துக்கம். அதனால் தாமதிக்காமல் ராமனை உடனே அழைத்து வாருங்கள். இதனை கேட்ட சுமந்திரனும் கூறினான், நானும் சென்று இளவரசனை அழைத்து வருகிறேன். ஆனால் ராஜாவின் கட்டளையை செவிமடுக்காமல் நான் எப்படி தாமரை கண்ணியே இங்குள்ள இடத்தை விட்டு செல்வது? இதனை செவிமடுத்த மன்னன் தசரதன் கூறினார், நீயே சென்று ராமனை விரைவாக அழைத்து வா. சுந்தரனான ரகுராமனின் ராமகுமாரனின் முகத்தை தாமதிக்காமல் நான் காண வேண்டும். இதனை கேட்ட சுமந்திரன் விரைவாக சென்று அன்னை கௌசல்யின் புதல்வனிடம் ராமனிடம் கூறினார், தந்தை தம்மை அழைக்கிறார். மரியாதையுடன் தாமதிக்காமல் எழுந்தருள வேண்டும். அமைச்சரின் சொல்லை செவிமடுத்த ராகவன் மந்தகாசத்துடன் சௌமித்ரியுடனும் அதாவது லக்ஷ்மண சுவாமியுடனும் இணைந்து தேரின் மீது ஏறி அம்பு நிறைந்து தந்தை வாழும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். தந்தையின் பாதங்களை வணங்கி பணிந்து நமஸ்கரித்தார். ராமனனை வாரி அணைத்து கழுவுவதற்காக மன்னன் ஆவலுடன் எழுந்திருந்த கரங்களை நீட்டிய வேளையில் துயரத்தால் மயக்கமுற்று பூமியில் விழுந்தார். ராமா ராமா என்று கூறி மயங்கி விழுந்த மன்னனை கண்டு ராகவன் விரைவாக சென்று தந்தையை வாரி எடுத்து தழுவி அன்போடு தன் மடியில் கிடத்தினார். அங்கிருந்த பெண்கள் இதனை கண்டு மிகுந்த சோகத்துடன் புலம்பத் தொடங்கினர். அழுது புலம்புவதை செவிமடுத்து வசிஷ்ட முனிவரும் வேதனையுடன் அரண்மனைக்குள் விரைவாக நுழைந்தார். அப்போது ஸ்ரீ ராமதேவன் தந்தையின் இந்த துயரத்திற்கு காரணம் என்னவென்று வினவினார். நேராக உண்மையை கூறி முடித்து கைகேயி நாட்டு இளவரசியும் கைகேயி அன்னையும் உண்மையை கூறினாள். தந்தையின் துயரத்திற்கு காரணம் நீயேதான். உலகில் மனிதர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறாமல் வருவது இயல்புதானே. இப்போது உனது மனதில் சிந்தித்துப் பார். தந்தையின் துயரத்தை தீர்ப்பதற்கு, தந்தையின் துயரத்தை தணிப்பதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதுவே உனக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். சத்தியவாதிகளில் சிறந்த உனது தந்தையை சத்தியவாக்கு தவறாதவராக மாற்றுவது உனது கடமை. மனதில் வருத்தும் மன்னருக்கு நிச்சயமாக
இளையவனாக மகன்களின் மூத்தவன் நீதானே. முன்பு எனக்கு 2 வரங்களை உனது தந்தை தந்திருந்தார். மகிழ்ச்சியான உள்ளத்தோடு உனது தந்தை எனக்கு அளித்த வாக்கு அது. உன்னால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அந்த 2 வரங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று நான் கூறினேன். அதை உன்னிடம் கூறுவதற்கு கூச்சப்பட்டு மனம் வருந்தி தந்தை உன் அருகில் நிற்கிறார். சத்திய பாசத்தால் பிணைக்கப்பட்ட தந்தையை விரைவாக காப்பதற்கு நீயே தகுதியானவன். புத் என்ற நரகத்திலிருந்து உடனே தன் தந்தையை காப்பாற்றுபவனே புத்திரன் என்று சொல் அமைந்தது என்று பிரம்மதேவரால் விதிக்கப்பட்டது என்று அறிந்து கொள். தாயின் வார்த்தைகளாகிய சூலத்தால் குத்தப்பட்டவனாய் பூபால குமாரனான ராமபிரானும் மிகவும் துயரமுற்றவனாய் கூறினான். இவ்வளவு தூரம் கூற வேண்டுமா தாயே? உண்மையிலேயே என் உயிரையோ என் தாயையோ சீதையையோ கூட நான் துறக்க தயங்க மாட்டேன் என்பதில் ஐயமில்லை. என் மனதில் இனி எந்த வேதனையும் இல்லை. தந்தை எனக்கு எங்கு செல்ல பணித்தால் அது எனக்கு தியாகம் அல்ல என்பதை தாயே நீ அறிவாய். லக்ஷ்மணனையே துறக்க கூறினாலும் அந்த கணமே நான் அவனையும் துறப்பேன் என்பதை அறிவீராக. தீயில் குதிக்க வேண்டும் என்றாலும் அல்லது விஷமருந்த வேண்டும் என்றாலும் தந்தை பணித்தாரா என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. தாயே, தந்தையிட்ட கட்டளையை அறிந்த பின் அதனை மகிழ்வோடு நிறைவேற்றுபவனே சிறந்த மகன், உத்தம மைந்தன். தந்தை சொல்லிய பின் அதை செய்பவன் நடுத்தரமான மைந்தன், மத்திய மகன் என்று அறியப்படுவான். செய்யத்தகாத காரியம் என்றாலும் செய்யத்தக்க காரியம் என்றாலும் தன் கடமை அல்ல என்று விலகிச் செல்பவன், பெற்றோருக்கு கேடு விளைவிப்பவன் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆகவே தந்தையிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதில் எனக்கு எவ்வித கலக்கமும் இல்லை. இது உறுதி. நான் உண்மையையே கூறுகிறேன், உண்மையையே செய்வேன். நான் கூறிய சொல் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் இந்த உறுதிமொழியை கேட்ட அன்னை கைகேயி மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் ராமபிரானிடம் உடனே கூறினாள். உன் பட்டாபிஷேகத்திற்காக தந்தை அன்போடு சேகரித்த பொருட்கள் அனைத்தும் பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், பரதனுக்கு முடிசூட்டு விழா நிகழ்த்த வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு 2வது வரமும் வேண்டும். நீ 14 ஆண்டுகள் காட்டில் முனிவரின் வேடமிட்டு வாழ வேண்டும். உன்னிடம் இதை கூற எனக்கு தயக்கமாக இருக்கிறது. என் மனம் இதனால் மிகவும் துயரடைகிறது. இதனை கேட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறினார், இதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்கிறது? பரதனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நான் இனி தாமதிக்காமல் காட்டிற்கு செல்கிறேன் தாயே. தந்தை என்னிடம் இதை நேரடியாக கூறாமல் சிந்தித்து துயரப்படுவதற்கு காரணம் என்ன? நாட்டை காப்பாற்றுவதற்கு அவரே போதுமானவர். நாட்டை துறப்பதற்கு நானும் தயார். நாட்டை ஆள்வது தண்டனைக்குரிய கடினமான கடமையாகும். தண்டகாரண்யத்தில் காட்டில் வாழ்வது அதைவிட மிக எளிதுதானே. என் மீது உங்களுக்கு இருக்கும் பாசமெல்லாம் வெறும் உடலோடு மட்டுமே முடிந்து விடுகிறது போலும். ஆகாச கங்கையை பாதாள உலகத்திற்கு விரைவாக கொண்டு வந்து பகீரதன் தன் பித்ருக்களுக்கு திருப்தி செய்தார். புரு என்பவர் தனது தந்தையின் இளமையை பெற்றுக்கொண்டு தனது நரையையும் மூப்பையும் கொடுத்தான். தெய்வீகமான பித்ருக்களின் அருளால் அல்லாமல் வேறு எதுவும் நடப்பதில்லை என்பதனை உணர்ந்து நீங்கள் வீணாக துயரப்பட வேண்டிய அவசியமில்லை. ராமனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த மன்னன் தசரதன் மிக்க சோகத்துடன் தனது மகனிடம் கூறினார். இது தசரதரின் வரங்கள் குறித்து கைகேயி ராமனிடம் கூறுவதும் அதற்கு ராமபிரான் அமைதியாகவும் பணிவாகவும் பதிலளிக்கும் புகழ்பெற்ற அடிகளாகும். இது இதன் குறிப்பு. பெண் வயப்பட்டவனும் காம முகமான ஒரு அரசன் அதர்மவாதியாகி விடுவான் என்றும் விரைவிலேயே கால பாசத்தால் கட்டப்பட்டு ராஜ்யத்தையும் இழந்து நீ இறப்பாய். நினக்கு இதர நன்மைகளும் அற்றுப்போகும். அல்லாமலும் என்னால் உனக்கு சத்திய தோஷம் சத்திய மீறல் பழியும் உண்டாகாதோ குமாரனே. நற்குணங்களின் கடலே ராகவா, தூய்மையான அரசர்களில் சிறந்தவனான தசரதனும் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கூறி கூறி அழுதான். ஹா ராமா, ஹா ஜெகநாதா, ஹா ஹா ராமா, ஹரே ராமா, ஹா ஹா என் பிராண நாயகனே. உன்னை பிரிந்து நான் எவ்வாறு உயிர் வாழ்வேன்? என்னை பிரிந்து நீ கொடூரமான பெரும் காட்டில் எவ்வாறு நடப்பாய் மகனே என்று பலவிதமாக புலம்பினார் தசரத மன்னர். விழிநீர் சிந்தியபடி கதறி அழுது பின்பு இறுக்கமாக தழுவிக்கொண்டு பெருமூச்சு விட்டபடி மனமுடைந்து போயிருந்த தன் தந்தையை கண்டவுடன் ராகவோத்தமனான ராமபிரான் தன் கரங்களால் குளிர்ந்த நீரை கொண்டு தந்தையின் கண்ணையும் முகத்தையும் துடைத்தார். அனைத்தும் தழுவியும் ஆறுதல் வார்த்தைகள் கூறியும் நயகோவிதாச ராமன் அங்கடம் அவரை தேற்றினார். எனது தந்தை ஏன் வீணாக துக்கப்படுகிறார்? இதனால் என்ன பயன்? மகிபதே, மன்னரே, சத்தியத்தை காப்பதற்கு எங்களுக்கு போதிய வலிமை இல்லாமல் இல்லை. என் சகோதரன் நாட்டை ஆளட்டும். நான் மரியாதையுடன் காட்டில் வசிக்கிறேன். ஒரு ஊரில் அரசாட்சி அமைப்பதை விட
காட்டில் சென்று வசிப்பதை மேலானது. எவ்வித குற்றமும் இல்லாத என் அன்னையின் விதியும் கட்டளையும் எனக்கு நன்மை தருவதே அல்லவோ. அன்னை கௌசல்யா தேவியும் வணங்கி மைத்திரியிடம் சீதையிடம் கூறிய பின் தாமதிக்காமல் காட்டிற்கு செல்வதற்காக வருகிறேன் என்று கூறி இறைவனான ராமன் அன்னையின் மாளிகைக்குள் புகுந்தான். தர்ம வழியில் வாழும் தாயாரோ கௌசல்யா என்னை அந்தணர்களை கொண்டு ஹோமங்கள் மற்றும் பூஜைகளை தன் மகனின் மேன்மைக்காக செய்வித்தாள். அளவற்ற தானங்கள் செய்து பக்தி மேலிட்டு இறைவனின் தாமரை பாதங்களை தன் சிந்தையில் நிலைநிறுத்தி அசையாத நற்சமாதி நிலையை எய்தியிருந்தாள். அந்த சமயத்தில் மகனை காணாது நின்ற அன்னை கௌசல்யின் அருகில் சென்று சுமித்திரை மகிழ்ச்சியோடு இவ்வாறு கூறினாள். அரசனின் அன்பிற்குரியபடி ராமன் இங்கு வந்திருப்பதை காணவில்லையா? காணுங்கள். அப்போது வணங்கி நிற்கும் ராமகுமாரனை கண்டு மெல்ல கட்டி பிடித்து தழுவினாள் அன்னை. பின்னர் அவனை தன் மடியில் அமர்த்தி உச்சந்தலையில் மீண்டும் மீண்டும் அன்போடு உச்சி முகர்ந்து கருணைதல் இதழ் போன்ற மேனியை கொண்டவனை மெல்ல தடவை கொடுத்து கூறினாள். என் மகனே, உன் தாமரை முகம் வாடுவதற்கு என்ன காரணம் நிகழ்ந்தது? மிகவும் பசிக்கின்றதோ? நீ வந்து இங்கே அரியணையில் அமர்ந்து ஆட்சியை ஏற்க வேண்டும் என்று தாய் கூறியதை செவிமடுத்த பின்னர் தனக்கு ஏற்பட்ட துயரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ரகுவரன் ஸ்ரீராமன் தன் தாயிடம் கூறினார். இப்போது அரியணையில் அமர்வதற்கான சமயம் இல்லை தாயே, விரைவாக காட்டிற்கு செல்ல வேண்டும். முன்பு அன்னை கைகேயி மன்னரிடம் வேண்டிய 2 வரங்களை மன்னர் வழங்கியுள்ளார். அதில் ஒன்று பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது, மற்றொன்று என்னை வனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது. அங்கே 14 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வசித்துவிட்டு பின்பு நான் தாமதிக்காமல் திரும்பி வந்து விடுவேன். மனக்கவலையோ துயரமோ கொள்ளாமல் தாயாகிய நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். ஸ்ரீராமபிரானின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த அன்னை கௌசல்யை தாழ முடியாத துயரத்தால் பூமியில் மயங்கி விழுந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு மயக்கம் தெளிந்து எழுந்த அவர் துன்பக் கடலில் மூழ்கி கண்ணீர் சிந்தி தன் மகனிடம் கூறினார். இன்றே நீ காட்டிற்கு செல்வதானால் என்னையும் தயங்காமல் உன்னோடு அழைத்து செல்ல வேண்டும். நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி பொழுதாவது உயிர் வாழ முடியுமா? உன்னை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது. நீ தண்டகாரண்யத்திற்கு சென்றால் நான் யமலோகத்திற்கே சென்று விடுவேன். கன்றை பிரிந்த பசுவின் துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதல்லவா? பரதன் நாடாள வேண்டுமென்றால் நீ காடாள வேண்டும் என்பது என்ன விதியோ? அன்னை கௌசல்யின் புலம்பல். மகனே, நீ கைகேயிக்கோ அல்லது மன்னனுக்கோ என்ன தவறு செய்தாய்? தந்தையும் யானும் உனக்கு ஒரே மாதிரியான மதிப்பிற்குரிய குருமார்கள். இதில் சிறிதும் வேறுபாடில்லை என்பது நிச்சயம். நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கட்டளையிட்டாலும் செல்லாதே என்று தடுக்கும் நிறுத்தம் உரிமை தாயாகிய எனக்கும் உள்ளதென்றோ? என் சொல்லை மீறி மன்னனின் வார்த்தையை கேட்டு நீ செல்வாயானால் நானும் என் உயிரை துறப்பேன். அதன் பின்னர் இந்த மனித குலமே சூரிய வம்சமே அழிந்து போகும். இளவலான லக்ஷ்மண சுவாமியின் சினமும் சபதமும். அங்கே கௌசல்யை அன்னையின் வார்த்தைகளை கேட்டு மன வேதனையுற்ற சௌமித்திரியான லக்ஷ்மண சுவாமி மிகுந்த துயரமும் கோபமும் நிறைந்து தன் வெளி தீயினால் உலகங்கள் அனைத்தையும் எரித்து விடுவது போல ராமனை கண்டு உரையாடத் தொடங்கினார். லக்ஷ்மண சுவாமி இதற்காக மனக்கலக்கம் அடைவதற்கு காரணம் என்ன? சித்தம் கலங்கியவரும் முதியவரும் மனைவியின் சொற்களுக்கு கட்டுப்பட்டவரும் வெட்கமற்றவரும் சாஸ்திர நெறிகளுக்கு மாறாக செயல்படுபவருமான தந்தையை சிறைப்பிடித்து மேலும் நமது எதிரிகளாக நிற்பவர்கள் அனைவரும் யமனின் இல்லத்திற்கு யமலோகத்திற்கு அனுப்பி வைத்து உமது முடிசூட்டு விழாவை எவ்வித தடையுமின்றி உடனடியாக நடத்தி முடிக்கிறேன். தாயே, இதற்காக தாம் மனதிற்குள் வீணாக துயரப்பட வேண்டாம். ஆரியபுத்திரனின் ராமபிரானின் முடிசூட்டு விழாவை நிறைவேற்றுவதற்கான வீரம் இந்த அடியேனிடம் நிச்சயம் உள்ளது. தகாத காரியத்தை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் காரியத்தையும் அரசாட்சியையும் செய்வீர்களாக. இங்கனம் கூறி உலகமும் தாகத்தால் தகிப்பது போல சௌமித்ரி லக்ஷ்மணன் நின்ற வேளையில் மந்தகாசம் செய்து மெல்ல நடந்து சென்று நன்றி கூறி இருகத் தழுவி அழகிய நிலவு போன்ற ராமன் ஆனந்த ரூபியானவன், நீலத்தாமரை போன்ற விழிகளை உடையவன், தேவர்களால் வணங்கப்படுபவன், தாமரை பாதங்களை உடையவன், பூர்ணச்சந்திர பிம்பம் போன்ற முகத்தினன், சிவபெருமானுக்கு பிரியமானவன், வணங்குபவர்களுக்கு கல்ப விருட்சம் போன்றவன், லக்ஷ்மண சாந்தவனம். லக்ஷ்மணனை தேற்றுதல். மகனே சௌமித்திரியே, குமாரனே, நீ கேட்பாயாக. கோபத்தையும் பொறாமையையும் துறந்து என் வார்த்தைகளை செவிமடுப்பாய். உன்னுடைய உண்மையான தன்மையை அறிந்தவன் நான். முன்பே நான் அறிவேன். உனக்குள் எப்போதும் என் மீது இருக்கும் அளப்பரிய பாசத்தை உன்னை போல வேறு எவருக்கும் அது இல்லை என்பதும் எனக்கு தெரியும்.
உன்னால் சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இல்லை. இருப்பினும் நிச்சயமாக நான் கூறுவதை கேட்பாய். கண்ணுக்கு புலப்படும் இந்த ராஜ்யம், உடல், உலகம், அனைத்து தானியங்கள், செல்வம் ஆகியவை உண்மையானவை என்றால் அவற்றிற்காக பிரயத்தனப்படுவது நியாயம். ஆனால் அவை நிலையானவை இல்லை என்றால் அதனால் என்ன பயன்? உலக இன்பங்கள் அனைத்தும் மின்னல் ஒளி போல தோன்றி மறையக்கூடியவை. மனிதனின் ஆயுள் மிக விரைவாக குறைந்து போகிறது. நெருப்பில் காய்ச்சிய இரும்பின் மேல் சிந்திய நீர்த்துளி போல அழியக்கூடியது. லக்ஷ்மண சுவாமிக்கு ராமபிரானின் உபதேசம். மனித பிறவி என்பது நொடி பொழுதில் அழியக்கூடியது. பாம்பின் வாயில் சிக்கிய தவளை தான் இறக்கும் தருணத்திலும் உணவை தேட விரும்புவது போல காலமென்னும் பாம்பினால் விழுங்கப்படும் இந்த உலகத்து மனிதர்களும் பலனமுள்ள மனதோடு சிற்றின்பங்களை தேடி ஓடுகிறார்கள். லக்ஷ்மணா, மகன்கள், நண்பர்கள், செல்வம், மனைவி ஆகியோருடனான சேர்க்கை மிகவும் குறுகிய காலம் மட்டுமே நிலைக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்வாய். நெடுஞ்சாலை சத்திரத்தில் இளைப்பாற ஒன்று கூடும் வழிபோக்கர்கள் பிறகு பிரிந்து செல்வது போலவும், ஆற்றில் மிதந்து வரும் மரக்கட்டைகள் சிறிது நேரம் ஒன்றிணைந்து பிறகு பிரிந்து செல்வது போலவும் குடும்பத்துடனான இந்த சேர்க்கையும் மிகவும் நிலையற்றது. மனிதர்களுக்கு செல்வமும் நிலையற்றது. இளமைதான் நிலைத்து நிற்குமா? அதுவும் உறுதியற்றதே. மனைவியால் கிடைக்கும் சுகம் கனவை போன்றது. மனிதனின் ஆயுளும் மிகவும் குறுகியது என்பதை சிந்தித்து காண்பாய். ஆசைகளும் ராகத்வேஷங்களும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை முழுவதையும் ஆராய்ந்து கண்டால் அனைத்தும் கனவிற்கு நிகரானதே. இந்த கந்தர்வ நகரம் வானில் தோன்றும் மாய மேக கோட்டை போன்றது. மூடர்களோ இதுவே நிரந்தரம் என்று கருதி இதில் மூழ்கி கிடக்கிறார்கள். சூரிய தேவன் விரைவாக உதித்து மேற்கு கடலில் மறைகிறான். இரவும் வருகிறது. மீண்டும் உதயகிரியில் சூரியன் விரைந்து உதிக்கிறான். இவ்வாறு மதிமயக்கம் கொண்ட உயிரினங்கள் காலம் கழிந்து கொண்டிருப்பதை மனதில் கொண்டு சிந்திப்பதே இல்லை. மாயை என்னும் பெருங்கடலில் மூழ்கி கிடப்பதால் தங்களுடைய ஆயுள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போவதை அவர்கள் சிறிதும் உணர்வதில்லை. இறுதியில் முதுமையும் மூப்பும் நரையும் அவர்களை வந்து அடைகின்றன. பேராசையுடனும் பெருமோகத்துடனும் சிலர் இறந்து போகிறார்கள். வெளிகள் இருந்தும் பார்த்த வண்ணமே மாயையின் பெருமையை உணராமல் இருக்கிறார்கள். இப்போது இது பகல், அதற்கு பின்னர் இரவு, அதற்கு பின்னர் மீண்டும் பகல் வரும் என்று மட்டுமே சிந்தித்து மூடர்கள் பரம்பொருளின் வழியை அறியாமல் இருக்கிறார்கள். கால உருவான இறைவனின் லீலைகளின் சிறப்புகளை சிறிதும் உணராததால் சுடப்படாத களிமண் பானையில் உள்ள தண்ணீரை போல ஆயுள் உடனடியாக கரைந்து போவதை யாரும் உணர்வதில்லை. நோய்களாகிய எதிரிகளும் வந்து அனைவரின் உடலையும் நிச்சயமாக அழித்துவிடும். பெண் புலியைப் போல மூப்பும் முதுமை வந்து உடலை நிச்சயமாக தாக்கும். மரணமும் ஒரு கணமும் பிரியாமல் அவனது நடத்தையை கண்காணித்து உடலுக்குள் காத்திருக்கிறது. உடலையே தான் என்று கருதும் அறிவீனத்தை கொண்டு உயிரினங்கள் மோகத்தில் மூழ்கி சிந்திக்கின்றன. நான் பிராமணன், நான் அரசன், நான் செல்வந்தன் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு இருக்கும் வேளையில் இறந்த பின் இந்த உடல் மிருகங்களால் உட்கொள்ளப்பட்டு மலமாக மாறலாம், அல்லது வெந்து சாம்பலாக மாறலாம், அல்லது மண்ணுக்கு அடியில் புழுக்களாக மாறலாம். எனவே இந்த உடலின் பொருட்டு பெருமோகம் கொள்வது நல்லதல்ல. தோல், மாமிசம், இரத்தம், எலும்பு, மலம், மூத்திரம், விந்து ஆகியவற்றின் சேர்க்கையும் பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டதும் மாயை நிறைந்ததும் மாறுதலுக்கு உட்பட்டதுமான இந்த உடல் மாறும் தன்மையுடையது, நிலையற்றது. உடலின் மீதான பற்றினால் உண்டான மயக்கத்தினால் உலகை எரிக்க மனத்தில் நினைத்ததும் உனக்கு ஞானமில்லை என்பதையே காட்டுகிறது. லக்ஷ்மணா, தோஷங்கள் அனைத்தும் உடலின் மீதான பற்றினாலும் கோபத்தினாலும் வந்து சேர்கின்றன என்பதை நீ நினைவில் கொள்வாய். நானே இந்த உடல் என்னும் எண்ணமே மனிதர்களுக்கு மயக்கத்தை உண்டாக்கும் அவித்யா, அறியாமையாகும். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா என்று மயக்கத்தை போக்கும் அறிவே வித்யா, மெய்ஞானமாகும். அவித்யா பிறவி சுழற்சிக்கும் சம்சாரம் காரணமாகிறது. வித்யா பிறவி சுழற்சியை அளிப்பது. எனவே முக்தி பெற விரும்புபவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் வித்யாபியாசம், மெய்ஞான பயிற்சி செய்ய வேண்டும். அதில் காமம், குரோதம், கோபம், உலோபம், பேராசை, மோகம் போன்றவையே எதிரிகள் என்று அறிந்து கொள்வாய். முக்தி அடைவதற்கு தடையாக இருப்பதில் கோபத்தை விட வலிமையானது வேறொன்றுமில்லை. கோபத்தின் காரணமாக மனிதன் தாய், தந்தை, சகோதரன், நண்பர்கள் ஆகியோரை கூட கொன்று விடுகிறான். கோபமே மன வருத்தத்திற்கு காரணம். கோபமே பிறவி பந்தத்திற்கு காரணம். கோபமே ஒருவனின் தர்மத்தை அளிப்பது. எனவே புத்திசாலிகள் கோபத்தை கைவிட வேண்டும். கோபமே நிச்சயமாக யமனாக மாறுகிறது. பேராசையே வைதரணி நதியாக மாறுகிறது. சந்தோஷமே நந்தவனமாக மாறுகிறது.
எப்போதும் அமைதியை சிந்தித்து சாந்தியை விரும்புவாயாக. சிந்தித்து அந்த அமைதியை நீ பஜிப்பாயாக. அவ்வாறு செய்வதால் எந்தவிதமான துன்பமும் உனக்கு வராது. உடல், புலன்கள், இந்திரியங்கள், பிராணன், புத்தி போன்ற அனைத்திற்கும் அதற்கு மேலாக வீற்றிருக்கும் ஆத்மாவானது தூய்மையானது, தூய ஒளி வீசுவது, ஆனந்தம் நிறைந்தது, தத்துவார்த்தமானது, உருவமற்றது, நிலையானது, நித்தியமானது, விகற்பமற்றது, பரம்பொருளானது, மாற்றமில்லாதது, நிர்விகாரம், எல்லாவற்றிற்கும் ஒரே காரணமானது, அகில உலகிலும் நிறைந்திருப்பது, எல்லாவற்றிற்கும் ஒரே சாட்சியாக விளங்குவது, உலகத்திற்கெல்லாம் ஈஸ்வரனானது, எல்லாவற்றையும் தரவல்லது என்று உன் மனதில் தியானிப்பாயாக. சாரமறிந்தவனை செவிமடுப்பாயாக. சுகதுக்கங்களை தரும் பிராப்த வினைகள் அனைத்தையும் அனுபவித்தே தீர்க்க வேண்டும். புனல்களால் கர்மேந்திரியங்களால் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் எனது என்ற பற்றுதல் இன்றியே செய்து வர வேண்டும். செயல்களில் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல், செயலின் பலன்களின் ஆசையும் கொள்ளாமல், செயல்கள் அனைத்தையும் விதித்த முறைப்படி பரபிரம்மத்திடம் நாள்தோறும் சமர்ப்பித்து செய்ய வேண்டும். தூய ஆத்மாவுடன் செயல்கள் எதுவும் ஒட்டுவதில்லை. எனவே நான் கூறியவை எல்லாம் மனதில் பதித்து அந்த ஞான வடிவை குறித்து எப்போதும் சிந்தித்து அகந்தையை, மானத்தை முழுமையாக துறந்து எப்போதும் பரமானந்தத்தை உள்ளத்தில் ஏந்தி மாயையின் மோகங்களை உன் மனதிலிருந்து விரைவாக அகற்றுவாயாக. மௌனமே ஆத்ம உணர்வே பரமபதத்திற்கு உயர்நிலைக்கு இருப்பிடமாகும் என்று சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி பகவான் ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு அருளிச் செய்தார். சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமியுடனும் தாய் கௌசல்யுடனும் ராமபிரான் உரையாடினார். தாயே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். மனதை தெளிவுபடுத்தி கொண்டு என் வார்த்தைகளை செவிமடுங்கள். ஆன்மாவிற்கு என்றுமே துன்பம் கிடையாது. தன்னுடைய ஆன்மாவை உணராத அறிவிலைகளைப் போல வருந்தாதீர்கள். உலகங்கள் அனைத்திலும் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் எப்போதும் ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது என்பது உண்மைதானே? தாயே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவா? நான் 14 ஆண்டுகள் காட்டுப்பகுதியில் வசித்துவிட்டு விரைவாக திரும்பி வந்து விடுவேன். உங்கள் துன்பங்களை எல்லாம் விலக்கி எங்களை அன்போடு ஆசிர்வதிக்க வேண்டும். தந்தை என்னை உங்களை விட்டு பிரித்து விட்டார் என்று எண்ணி வருந்தாதீர்கள் தாயே. கணவனின் விருப்பப்படி நடப்பதே ஒரு கற்புள்ள மனைவியின் உறுதியான கடமையாகும். தாய் மகிழ்ச்சியோடு விடை கொடுத்து அனுப்பினால் எனக்கு எந்த கஷ்டமும் நேராது. காட்டு வாழ்வு மிக இன்பமாகவே அமையும். எனவே உங்கள் மனதில் உள்ள வேதனையை குறைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு கூறி அன்னையின் திருவடிகளில் மீண்டும் மீண்டும் வணங்கினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அதன் பின்னர் மிகுந்த அன்போடு மகனை அணைத்து கொண்டு அவன் தலையில் தன் விழி நீரால் அபிஷேகம் செய்து அன்னை கௌசலை ஆசைகளை வழங்கி தேவர்களிடம் வேண்டினாள். படைப்பு கடவுளே, பிரம்மதேவரே, தாமரை மலரில் வீற்றிருப்பவரே, புண்ணியமூர்த்தியே, புருஷோத்தமனே, பகவான் ஸ்ரீஹரியே, மிருத்யுஞ்சயனே, மகாதேவனே, கௌரிபதியே, விருத்ராசுரனை அளித்த தேவேந்திரனின் திசை காவலர்களே, துர்க்கையே, பகவதியே, துக்கத்தை அளிப்பவளே, சத்தியம் ஸ்திதி லயம் செய்பவளே, சண்டிகையே, என்னிடம் மரணம் சம்பவிக்கும் நேரத்திலும், பாவங்கள் நீங்கி உயிர் பிரியும் நேரத்திலும், மயக்கமுற்று வீழும் நேரத்திலும், மோகத்தில் மூழ்கும் போதும் நீங்கள் என்னை காக்க வேண்டும். இவ்வாறு பிரார்த்தித்து தன் மூத்த மகனான ராமனை, ராகவனை கண்ணீரும் கரகரத்த குரலுமாக தழுவிய பின் 7 ஆண்டுகள் காட்டில் போய் வாழ்வதற்கு நான் அனுமதித்து விட்டதால் அக்கணமே ராமனை வணங்கி சோகத்தோடும் லக்ஷ்மண சுவாமியான சௌமித்ரிக்கு கவலை தோன்றும்படியாக கூறினான். என் மனதில் ஒரு ஐயம் உனது வாக்கு செவிமடுத்ததும் முற்றிலுமாக நீங்கியது, தெளிந்தது. உன் பாத சேவைக்காக மட்டுமே அடியேன் இப்போது உங்களுடன் வர அனுமதி அளிக்க வேண்டும். சீதாபதியே, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே, தயாநிதியே, என் உயிரெல்லாம் நிறைந்து வாழும் நன்மையே, மதிபோன் முகமுடையவனே, ரகுபதியே, அப்படியானால் நீயும் புறப்படு என்று அன்போடு தாமரை கண்ணனான ராமன் அருளி செய்தார். ராமாயண மாதமான கர்க்கடக கதை தொடரின் 5ஆம் நாள் கதையான 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.